அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வாஸ்துபடி சமையலறையை அமைக்க வேண்டிய முறை. வாஸ்து முறைப்படி வீட்டில் சமையலறையை அக்னி பகவான் மூலையான தென்கிழக்கு மூலையில் அமைக்க வேண்டும். வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறை அமைப்பதற்கு இதுவே மிகவும் பொருத்தமான பகுதி. இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும். வாஸ்து சாஸ்திரப்படி ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலையில் சமையலறையை அமைக்கக்கூடாது. இதனால் கெட்ட சம்பவங்கள் வீட்டை ஆட்டி படைக்கும். நம் முக்கிய தேவைகளில் ஒன்றான உணவு தயாரிக்கப்படும் இடம் என்பதால் வாஸ்துவில் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வாஸ்து முறைப்படி சமையலறைப்பை சமையலறையின் தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். சமைக்கும் போது சமைப்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமைக்குமாறு சமையலறையை அமைக்க வேண்டும் என்கிறது வாஸ்து. வாஸ்து முறைப்படி சமையலறையை இரண்டாம் பட்சமாக வடமேற்கில் அமைக்கலாம். வடமேற்கு அறையிலும் தென்கிழக்கு மூலையில் அடிப்பை வைத்து கிழக்கு நோக்கி மட்டுமே சமைக்க வேண்டும். சமைப்பவரின் இடதுபுறத்தில் பாத்திரம் கழுவும் தொட்டியை வைக்க வேண்டும். தெற்கு மேற்கு சுவரில் பரன் மற்றும் கபோர்டு அமைக்க வேண்டும். வாஸ்து முறைப்படி பல்வேறு திசைகளில் சமையலறை அமைவதால் ஏற்படும் நன்மை தீமைகளை பார்ப்போம். வடகிழக்கு வாஸ்து முறைப்படி இங்கு சமையலறையை எக்காரணம் கொண்டும் அமைக்கக்கூடாது. இதனால் நிறைய தீய பலன்கள் உண்டாகும். கிழக்கு வாஸ்து முறைப்படி வம்ச விருத்தி, குடும்பத் தலைவியின் உடல்நலம் பாதிக்கப்படும். தென்கிழக்கு வாஸ்து முறைப்படி உணவில் சுவை அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எந்த தடையுமின்றி சுபமாக நடந்தேறும். செல்வம் பெருகும். தெற்கு வாஸ்து முறைப்படி வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் தொல்லை இருக்கும். தென்மேற்கு வாஸ்து முறைப்படி நோய்கள், மனக்குழப்பங்கள் ஏற்படும். மேற்கு வாஸ்து முறைப்படி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. சண்டை சச்சரவுகள் வரும். வடமேற்கு வாஸ்து முறைப்படி சமையலறையை இரண்டாம் பட்சமாக இங்கு அமைக்கலாம். வடமேற்கு அறையிலும் தென்கிழக்கு மூலையில் அடிப்பை வைத்து கிழக்கு நோக்கி மட்டுமே சமைக்க வேண்டும். வடக்கு வாஸ்து முறைப்படி குடும்பத்தினரே கருத்து வேறுபாட்டில் அடிக்கடி பிரச்சனை வரும். சமையலறையில் குளிர்சாதன பெட்டியை வடமேற்கு மூலையிலும் மாவாட்டும் எந்திரத்தை தென்மேற்கு மூலையிலும் வைக்க வேண்டும். இரண்டாம் பட்சமாக ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் போன்ற மின்சாதன பொருட்களை அறையின் தென்கிழக்கில் அமைக்கலாம். சமையலறைக்கு அடுத்து படுக்கை அறை இருந்தால் இரண்டு அறைகளையும் பிரிக்கும் சுவர் கனமாக இருக்க வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.